யார் என்ன சொன்னாலும் உன்னோட அறிவுக்கு அது கரெக்ட்னு பட்டா மட்டுமே அது செய்யணும் சொன்னாரு. நான் அடிக்கடி வந்து அதை யோசிச்சு பார்த்துப்பேன் என்னோட லைஃப்ல. உனக்கு சரியா படுதா, அது இவ்வளவு பெரிய ஆள நானே சொல்லியிருந்தா கூட அது உனக்கு சரின்னு பட்டா மட்டும் செய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் இல்ல பெரியார் இல்லைன்னா பெண்கள் இவ்வளவு தூரம் இதெல்லாம் கனவுல கூட நம்மளால நினைச்சு பார்த்திருக்கவே முடியாது. இன்னைக்கு நாம இவ்வளோ ஒரு தன்னேச்சையா யோசிக்க கூடிய ஒரு சமூகமா நம்ம மாறி இருக்கோம்னா அதுக்கு அவங்க தான் காரணம். பெரியார் அவர்களை பார்த்திருந்தேன். நீங்க பெரியார் கேட்டதுனால நான் சொல்றேன், நன்றி சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டீங்க, நன்றின்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா இப்படி இவ்வளவு பேர் வந்திருப்போம் படிச்சு. கண்டிப்பா அவர் இல்ல பெரியார் இல்லைன்னா பெண்கள் இவ்வளவு தூரம் இதெல்லாம் கனவுல கூட நம்மளால நினைச்சு பார்த்திருக்கவே முடியாது. இன்னைக்கு நாம இவ்வளோ ஒரு தன்னேச்சையா யோசிக்க கூடிய ஒரு சமூகமா நம்ம மாறி இருக்கோம்னா அதுக்கு அவங்க தான் காரணம். யார் என்ன சொன்னாலும் உன்னோட அறிவுக்கு அது கரெக்ட்னு பட்டா மட்டுமே அது செய்யணும் சொன்னாரு. நான் அடிக்கடி வந்து அதை யோசிச்சு பார்த்துப்பேன் என்னோட லைஃப்ல. உனக்கு சரியா படுதா, அது இவ்வளவு பெரிய ஆள நானே சொல்லியிருந்தா கூட அது உனக்கு சரின்னு பட்டா மட்டும் செய் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஒரு பெரிய விஷனரி அப்படின்னு நான் பார்க்கறது அறிஞர் அண்ணா. அதே மாதிரி எக்கானமியா அவ்வளோ சிம்பிளா சாமானிய மக்கள்கிட்ட எக்கனாமிக்ஸ் பற்றி புரியும்படி பேசின பெரிய தலைவர். இது சொல்லும்போது ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஐ டோன்ட் நோ இது எவ்வளோ பேருக்கு யூஸ், பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நேரு அவர்கள் சென்னைக்கு வர ஒரு டைம் இருந்ததாம். அந்த டைம் இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு கேப் இருந்தது. ஸோ ஒரு இக்கானமி பற்றி ஒரு புக்கு ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க வேர்ல்டு வைடில். அந்த புக்கு சென்னையில் நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பேன், எனக்கு அது கிடைச்சா எனக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நேரு அவர்கள் சொன்ன பின்ன என்ன பண்ணுவாங்க, ஊரே உட்காந்து தேடும் தானே, எல்லாரும் சென்னையில் உட்காந்து எல்லா இடத்துலையும் போய் தேடிக்கிட்டு இருக்காங்களா, எங்கேயுமே கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க சென்னையில் ஒரு லைப்ரரியில் இருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங், ஐ திங்க் இது கொனிமேரா லைப்ரரி, பட் எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. அந்த லைப்ரரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு புக்கு அங்கே இருக்கு, ஒரே ஒரு பதிப்பு அங்கே இருக்கு. ஏன்னா இப்போதான் வந்திருக்கு, ஃப்ரெஷ் இங்கிலீஷ் புக் அது. ஆஹா, இப்போ இதை நம்ம படிச்சாகணுமே சரின்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்க எல்லாம் போறாங்களாம். அவங்க அவரோட வேலை செய்யற அவங்க அந்த படைக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அவங்க போறாங்க, போய் பார்க்கும்போது ஒரு புக் இருந்தது. ஆனா அந்த புக்கை நேத்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு படிக்கிறதுக்குன்னு. என்னையா சொல்ற, நேரு கேட்கிறாரியா, நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு யாரையா அதை எடுத்து பாரியா அப்படின்னு அந்த இல்ல வாமா சி அண்ணாதுரை அவர்கள் எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்படி படிச்சு அவங்களோட அறிவை நமக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நாமளும் படிக்கணும். கிடைச்சிருந்தா அவ்வளோ கேட்டிருப்பேன், அவ்வளோ இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்துடைய கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஓகே, முதல் பெரும் கேள்விங்கிறது ஒரு ஆண்மைப்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ள ஒரு ஆளுமையாக வர நீங்கள் என்ன சிரமங்களை கடந்து வந்தீங்க, அதில் அதை எப்படி கடந்தீங்க, அதெல்லாம் அது இன்னொருத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு அவங்க பதில் சொல்கிறது மாதிரியான சில கேள்விகளை கேட்டிருப்பேன்.